ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்கன்னா எந்த மாதிரி கோரிக்கை வைப்பீங்க? கோரிக்கைனா இப்போ வந்து இருக்கிற இந்த கவர்னன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகணும். ஸோ இப்போ பண்ணிட்டு இருக்க அதே கவர்மெண்ட்டோட இது கண்டினியூ ஆகணும். ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஒரு 80% கம்ப்ளீட்டேஷன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்து திரும்ப அது கம்ப்ளீட் ஆகணும்னா இவங்களே கண்டினியூ ஆகணும். ஸோ அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு வரி உயர்வு, தண்ணி வரி உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, அப்புறம் மின் கட்டணத்தெல்லாம் கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. மகளிருக்கு என்ன அதே மாதிரி மக்களை ஏமாத்துற திட்டமாக போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. நீட் தேர்வை நீக்குவேன்னு சொன்னாங்க, வந்த மறுநாளே நீக்கிட்டாங்க. இப்போ நீட்லாம் இல்லை, மக்கள்லாம் நீட்டே இல்லாமல் எல்லாம் படித்து எல்லாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ஒரு 35,000 பேர் டாக்டர் ஆகிட்டாங்க நீட் இல்லாமல். அது மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. அதனால் சரி, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாங்க. அதனால் நீங்கள் இது மேலே செய்ய வேண்டியது இல்லை தமிழ்நாட்டில். அதனால்